தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர் குழு இன்று ஆய்வு. அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசிக்கிறது. தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். வரும் 6ஆம் தேதி மனுக்கள் மீது பரிசீலனை. வயது முதிர்வால் மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி. ஆந்திராவின் கண்டலேறு அணையில் திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழ்நாடு வந்தடைந்தது. ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட் பகுதிக்கு வந்த நீர் மீது மலர் தூவி வரவேற்பு. சென்னை புறநகர் பகுதிகளில் நிலவிய கடும் பனிமூட்டம். மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர், பொத்தேரியில் மக்கள் அவதி. தமிழ்நாட்டில் விலையை உயர்த்தி வரும் தனியார் பால் நிறுவனங்கள் லிட்டருக்கு 2 ரூபாய் அதிகரித்த நிலையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சென்னை தாம்பரம் கடற்கரை இடையே கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை. ரயில் டிக்கெட், சீசன் டிக்கெட் இருந்தால் பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நீதித்துறை ஊழல் என்ற பாடப்பகுதியை திரும்ப பெற்றது தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம். உச்சநீதிமன்றம் உட்பட பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து நடவடிக்கை. லடாக்கில் கடும் பனியால் முழுமையாக உறைந்த ஏரியில் நடைபெற்ற மாரத்தான். 2 நாட்கள் நடத்தப்பட்ட போட்டியில் 250க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு. T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா, ஜிம்பாப்வே அணிகள் சென்னையில் இன்று பல பரீட்சை. அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்க இரு அணிகளும் வெற்றி பெற முனைப்பு. நடிகர்கள் ரஜினி, கமல் இணைந்து நடிக்கும் படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியீடு. படத்தின் ப்ரோமோ வரவேற்பை பெற்ற நிலையில் மேக்கிங் வீடியோவை வெளியிட்டது படக்குழு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.